அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு பெனாஸ் கஃபே. இந்த மாதிரி ஒரு தடவை துவையல் செஞ்சு பாருங்கள். பீக்கங்காய் தோலை இனி வீணடிக்கவே மாட்டீங்க. அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து இல்லை வெள்ளை உளுந்து எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன். அது கூட 1/2 டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் ஒரு 4 மிளகாய் அளவு சேர்த்துருக்கேன். மிளகாய், மல்லி, அப்புறம் உளுந்து எல்லாமே செவந்து வந்ததுக்கப்புறம் 20 சின்ன வெங்காயம் உரித்து அதை க்ளீன் பண்ணி சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் வேண்டாம், சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது துவையல் நல்லாயிருக்கும். இதை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. கொஞ்சம் அதோட நிறம் மாறி வரணும், அந்தளவுக்கு வதங்கினா போதும். இதுக்கு அடுத்து நம்ம பீக்கங்காய் தோலை நல்லா 2-3 தடவை தண்ணியில் நல்லா அலசிட்டு தண்ணியை பிழிஞ்சிட்டு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்த பீக்கங்காய் தோல் நல்லா சுருங்கி வரும். அந்த அளவுக்கு சிம்லே வச்சு வதக்கிக்கோங்க. இந்த தோல் வதங்கும் போதே வெங்காயமும் சேர்ந்து வதங்கி வந்துடும். அதனால தான் நான் ஆரம்பத்தில் ரொம்ப வதங்க வேணான்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நல்லா சுருள சுருள வதக்கி எடுத்துக்கோங்க. சிம்லே வச்சு வதக்குனீங்கனாக்கா உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். நம்ம வதங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் இது கூட உப்பு சேர்க்கணும். இப்போ இதுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் வெள்ளை சக்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சக்கரை சேர்க்கும்போது அந்த பச்சை நிறம் மாறாமல் நல்லா அப்படியே அந்த ஃப்ரெஷ்னஸாக தெரியும். அதுக்காக 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். இது கூட 1/4 கப் துருவன தேங்காய் சேர்த்துக்கிறேன். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காய் சேர்க்கறதுனால சீக்கிரமாக உங்களுக்கு சலிச்சிடும். அதனால் நல்லா வதக்கி வச்சு நீங்கள் ஆற வச்சு எடுத்து அரைச்சிக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு 4 நாள் ஆனால் கூட உங்களுக்கு வீணாக போகாது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் 4 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். ஸோ இது சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சிம்லேயே வச்சு வதக்கும் போது உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும். பீக்கங்காய் நம்ம வாரத்தில் ஒரு தடவையாவது சேர்த்துக்கணும். அப்போ இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். இது பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணும். அப்புறம் உடல் எடையை குறைக்கக்கூடிய நார்ச்சத்து மிகுந்த காய் இது. ஸோ இது கண்டிப்பாக நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா சூடான சாதத்தோட கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இது ஒரு 4 நாள் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.